திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த அன்வார்பாத் கிராமத்தில் ஆண்டவர் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் மரவெட்டியான் என்பவரின் 22 வயதுடைய மகன் குணால். இவர் படிக்காமல் எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றி திரிந்திருக்கார். மேலும் கஞ்சா புகைத்து சில திருட்டு செயல்களிலும் இவர் ஈடுபட்டு வந்திருக்கார். இவரின் உறவுமுறை அண்ணனான கமல் என்பவர் பாத்தீங்கன்னா குணால் வீட்டின் அருகில் வசித்து வந்திருக்காரு. கமலுக்கு திருமணமாகி 5 வயதுல ஒரு மகள் உள்ள நிலையில பாத்தீங்கன்னா குணால் அடிக்கடி கமல் வீட்டிற்கு சென்று குழந்தையுடன் விளையாடுவதை வழக்கமா வச்சிருந்திருக்காரு. தம்பிதானே என கமலின் மனைவி குணாலை நம்பி குழந்தையுடன் பழக விட்டிருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா நேற்று குணால் வழக்கம் போல கமல் வீட்டிற்கு குழந்தையுடன் விளையாட வந்திருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா கமலின் மனைவி குழந்தையுடன் வீட்டில் தனியாகவும் இருந்திருக்காங்க. சிறிது நேரம் பாத்தீங்கன்னா குணாலுடன் பேசிய கமலின் மனைவி மாடுகளுக்கு தண்ணீர் அளிக்க வேண்டிய நேரம் வந்ததால பாத்தீங்கன்னா குழந்தையை குணாலிடம் விட்டுவிட்டு கொட்டகைக்கு சென்றிருக்காரு. பிறகு பாத்தீங்கன்னா குணாலிடம் குழந்தையை விட்டு வந்தது தவறு என நினைத்த கமலின் மனைவி கொட்டகைக்கு செல்லாமல் பாதியிலேயே வீட்டிற்கு திரும்பி இருக்காரு. அப்போது பாத்தீங்கன்னா வீட்டில் குணால் குழந்தையிடம் செல்போனில் வீடியோ வைத்து தன் மடியில் அமர வைத்துக் கொண்டு பாலியல் ரீதியாக அத்துமீறி இருக்காரு. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த குழந்தையின் தாய் குணாலிடம் இருந்து குழந்தையும் மீட்டிருக்காங்க. பின்னர் பாத்தீங்கன்னா குணாலை சரமாரியாக தாக்கி அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் குணாலை பிடித்து அந்த பகுதியில் உள்ள காவல் நிலையத்திலும் ஒப்படைச்சிருக்காங்க. குழந்தையின் தாய் அவர் மீது புகாரும் அளித்திருக்காங்க. புகாரை பெற்றுக்கொண்ட புதுப்பாளையம் காவல்துறையினர் செங்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குணாலையும் ஒப்படைச்சிருக்காங்க. 5 வயது குழந்தையிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட குணாலிடம் விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து அவர் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சுதாகர் உத்தரவின் பேரில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைக்க நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் ஒப்படைக்க நடவடிக்கையும் மேற்கொண்டு வராங்க. இந்த சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட இந்த நபருக்கு என்ன மாதிரி ஒரு தண்டனையை கொடுக்கலாம்ன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.